வெல்கம் டு தி சேனல் லேர்னிங் லிட்ரேச்சர் வித் ஓவியா. இந்த வீடியோவில் அடலைன் என்மா எழுதின சைனீஸ் சிண்ட்ரெல்லா அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபியில் ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்டோட சம்மரியை பார்க்கலாம். 1937 சைனாவில் பிறந்த அடலைன் என்மா சைனீஸ் சிண்ட்ரெல்லா, ஃபாலிங் லீவ்ஸ், வாட்சிங் தி ட்ரீ அப்படின்னு பல ஒர்க்ஸை எழுதியிருக்காங்க. இதில் சைனீஸ் சிண்ட்ரெல்லா 1999 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்கில் 14 இயர்ஸ் ஓல்டு நடக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு இன்சிடெண்ட்டை இதில் சொல்லியிருக்காங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் இங்கே பார்க்க போகிறோம். 1950s ஹாங்காங்கில் இருந்த ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் தான் அடலைன் என்மா பிறக்கிறாங்க. ஆனாலும் அவங்களோட ஸ்டெப் மதர் கிட்ட தான் அவங்க வளர்கிறாங்க. அவங்களோட ஸ்டெப் மதர் இவங்கள ரொம்பவே ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களில் டாமினேட் பண்ணுறாங்க. என்மாவோட பிரதர்ஸ் சிஸ்டரும் பெரிய அன்பு காட்டுறதும் இல்லை. இந்த சூழலில் அவங்கள போர்டிங் ஸ்கூலில் சேர்க்குறாங்க. போர்டிங் ஸ்கூலில் இருந்து தான் அவங்க படிக்கிறாங்க. இப்படியே அவங்களோட லைஃப் போயிட்டுருக்கும் பொழுது அந்த டேர்ம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 8 வீக்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நாள் சாட்டர்டேயில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மோனோபோலி விளையாடிட்டு இருக்காங்க. ரேடியோவில் சீக்கிரமே புயல் வரப்போகுது அப்படின்ற அறிவிப்பும் வருது. இவங்களோட மனசு ஃபுல்லாக ஒரே போராட்டமாக இருக்குது. டேர்ம் முடிய போகுது, வீட்டுக்கு போகணும், வீட்டோட சூழல், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோட அன்பு அரவணைப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் அங்கே போகணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசில் ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்போது போர்டிங் ஸ்கூலோட மதர் அடலைன் என்மாவை அழைக்கிறாங்க. உங்கள் அப்பாவோட சாஃபர் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு டிரைவர் நம்மளை அழைக்க வந்திருக்காரு அப்படின்னா வீட்டில் யாருக்கும் எதுவும் நடந்துருச்சோ, யாரும் தவறிட்டாங்களோ அப்படின்லாம் அவங்க பயப்படுறாங்க. அதுக்கு அந்த டிரைவர் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு உறுதி அழைச்சிட்டு என்மாவை அழைச்சிட்டு போகிறாங்க. என்மாவுக்கு பயம் அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது. டிரைவர்கிட்ட என்னை எதுக்காக அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. டிரைவரோ அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, உங்களை அழைச்சிட்டு வர சொல்லி எனக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, அதை தான் நான் கேரி அவுட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் டிரைவிங்லேயே அந்த கார் ஒரு இடத்துல போய் நிற்கிது. அது ஒரு புது வில்லா. நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு என்மா டிரைவர்கிட்ட கேட்கும்போது, உங்களுக்கு யாருமே சொல்லலையா, இதான் உங்கள் புது வீடு, இந்த வீட்டுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் சில மாதங்களுக்கு முன்னாடியே இங்கே குடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்மாவும் ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே யாருமே இல்லை. எல்லோரும் எங்கே அப்படின்னு என்மா விசாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த டிரைவர் உங்களோட ஸ்டெப் மதர் வெளியில் போயிருக்காங்க, பிரதர்ஸும் லிட்டில் சிஸ்டரும் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் சன் பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க, நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உங்கள் அப்பா உங்களை அவங்களோட ரூமில் மீட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹோலி ஆஃப் ஹோலிஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அவங்க அப்பாவோட ரூமுக்கு அவங்க போகிறாங்க. அது ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க அப்பாவும் ரொம்ப அமைதியாக இருக்கார். கையில் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அப்பா எதுக்காக நம்மளை வர சொல்லியிருக்காங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்ற பயத்தோடவே என்மா கதவை தட்டுறாங்க. அவங்க உள்ளே போகும்போது அவங்க அப்பா ஹாப்பி மூடில் தான் இருக்காங்க அப்படின்றது அவங்களோட முக பாவனையை வச்சு அவங்களுக்கு புரியுது. கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி பெருமூச்சு விட்டுக்கிட்டே பக்கத்தில் போகிறாங்க. என்மாவோட அப்பா ஒரு சேரை காமிச்சு அங்கே உட்கார சொல்கிறாரு. அங்கே உட்காரும் பொழுது, நீ பயப்படாத, இந்த நியூஸ் பேப்பரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையில் இருந்த நியூஸ் பேப்பரை என்மா கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கி பார்த்த என்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த நியூஸ் பேப்பரோட கார்னரில் என்மாவோட பேர் கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கு. ஒரு நியூஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, சாக்ரட் ஹார்ட் கனோசியன் ஸ்கூலை சார்ந்த அடலைன் ஜங் லிங் என் அப்படின்றவங்க லண்டனில் நடந்த இன்டர்நேஷ்னல் ப்ளே ரைட்டிங் காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஒரு சைனீஸை சேர்ந்த ஹாங்காங் பொண்ணு இன்டர்நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் வின் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதோடு சேர்த்து அவங்களுக்கு மெடலும் 50 இங்கிலீஷ் பவுண்ட்ஸும் ரிவார்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த என்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போது என்மாவோட அப்பா இந்த நியூஸை காலையில் என்னோடய ஃப்ரெண்ட் சிவை டங் தான் என்கிட்ட காமிச்சார். இந்த பொண்ணோட லாஸ்ட் நேமும் உன்னோட நேமும் சேமாக இருக்குது, இது உன்னோட ரிலேஷனா அப்படின்னு கேட்டார்.
நியூஸை நான் படிச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த உன்னோட ஏஜ்லேயே அவருக்கும் குழந்தைங்க இருக்காங்க, ஆனால் அவங்க யாருமே இந்த மாதிரி காம்படிஷனில் வின் பண்ணதே கிடையாது. ஸோ இது என்னோட பொண்ணு அப்படின்னு நான் அவர்கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட என்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. திரும்ப அவரோட அப்பா இது எப்படி சாத்தியம், நீ எப்படி இதில் வின் பண்ண, என்ன பண்ணின அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்மா இந்த காம்படிஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது, அவங்க சொன்ன ரூல்ஸை புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது, நல்ல டெடிகேஷனோடு இருந்தால் மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் செய்ய முடியும். நான் அதில் கலந்துக்கிட்டேன், அதன் வேறு யாருமே இந்த காம்படிஷனில் கலந்துக்கலை, அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்மா. இதை கேட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாரு. எனக்கு ஏற்கனவே ஒரு டவுட்டாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்மா அவங்க அப்பா கிட்ட தன்னோட ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. அதுக்கு இங்கிலாந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன படிக்க போகிற அப்படின்னு அப்பா கேட்கும்போது லிட்ரேச்சர் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. லிட்ரேச்சரா, நீ எழுதி யார் படிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. நீ சைனீஸ்லையும் இங்கிலீஷ்லையும் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன், ஆனால் உன்னோட சைனீஸ் இப்போது எலிமெண்ட்ரி லெவலில் தான் இருக்குது. இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டாலும் உன்னை விட நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் பெட்டராக எழுதுவாங்க, நீ எழுதி யார் படிக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா கிட்ட கான்ட்ராடிக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அமைதியாகவே இருக்காங்க. நீ இங்கிலாந்துக்கு இப்போ உன்னோட 3rd பிரதர் கூட போ, அங்கே போய் நீ மகப்பேறு மருத்துவம் படி அப்படின்னு சொல்கிறாங்க. மகப்பேறு மருத்துவத்துக்கு அதாவது பெண்கள் பெண் டாக்டரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ மகப்பேறு மருத்துவத்துக்கு நிறைய டிமாண்ட் இருக்கும், நீ அதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்மாவுக்கு இங்கிலாந்து போய் படிக்கணும் அப்படின்றது தான் விருப்பம். அதனால் என்ன படித்தாலும் அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்க அப்பா கிட்ட இங்கிலாந்து போய் நான் மகப்பேறு மருத்துவமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதி அளிச்சுட்டு தன்னை படிக்க அலோவ் பண்ணதுக்காக அவங்க அப்பாவுக்கு நன்றியும் சொல்லிக்கிறாங்க. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.